எருசலேமிலே காத்திருங்கள். அல்லேலூயா. யார் காத்திருக்க வேண்டும் என்று சொன்னா, தேவன் சொன்ன காரியம் இன்னும் நம்ம வாழ்க்கையில நிறைவேறாத வரைக்கும் நாம் அதை அந்த காரியங்களுக்காய் காத்திருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. சில நேரங்கள்ல சூழ்நிலை நிமித்தம் நம்ம அந்த காத்திருக்க முடியாதபடி சில நேரங்களை தடுமாறுகிறோம். இப்போ நான் 1999 ரட்சிக்கப்பட்டு அதுக்கப்புறம் 2000 ஞானஸ்நானம் எடுத்தேன், அபிஷேகம் பெற்றுக்கொண்டேன். 2001 இருந்து 2003 வரையிலும் 2001-2 காலகட்டத்துல மதுரையில் நடந்த CA கூட்டத்துலதான் நான் ஊழியத்துக்குன்னு முதலாவது ஆண்டவர் என்னோட பேசினார். ஊழியத்துக்கு என்னை அழைத்தார். அதுல இருந்து நானும் தொடர்ந்து அதுக்காக நான் ஜெபித்து கொண்டே இருந்தேன். ஆண்டவரே எப்போ நான் ஊழியத்துக்கு வருஷத்தப்போ வர்றதுக்கு நான் ஆயத்தமா இருக்குன்னு சொல்லி ஒப்பு கொடுத்து நான் ஜெபித்து கொண்டே இருந்தேன். 2003 தான் முழு நேர ஊழியத்துக்கு நான் ஒப்பு கொடுத்தேன். முழு நேர ஊழியத்துக்கு வந்தேன், ஒப்பு கொடுத்து 2001 ஒப்பு கொடுத்துட்டேன், அர்ப்பணித்தேன். நான் 2003 முழு நேர ஊழியத்திற்கு நான் வந்தேன். ஆனா 2003 இருந்து 2005 வரைக்கும் நான் முழு நேர ஊழியத்திற்காக சபையிலே முழு நேரமும் அங்கதான். முழு நேர ஊழியம்னா ஃபுல் டைம் அங்கதான். ஆனா அந்த 2001 இருந்து 2003 வரைக்கும் நிறைய சில ஊழியங்களை செய்து கொண்டிருந்தேன். முழு நேர ஊழியத்துக்கு வரலன்னா கூட கிடைக்கிற நாட்கள் நேரங்களிலே, வார இறுதி நாட்களிலே, முக்கியமா சண்டேஸ்ல தெருப்பிரசங்கம் போவது, கிராம ஊழியங்கள் போகிறது, கிராமங்களிலே போய் கிராம சபை, வீட்டு சபை நடத்துவது, அதே போல பிரயசன் வார நாட்கள்ல எங்க வீட்டுல ஒரு பிரயசன் நடக்கும். இன்னும் சர்ச்ல நடக்கூடிய 2 பிரயசனுக்கு பாஸ்டர்ல போக சொன்னாரு, அங்கேயும் நான் போயிட்டு வருவேன். இதெல்லாம் நடந்துட்டு இருந்தது. அவங்க முழு நேரம் ஊழியத்துக்கு வந்தாதான் ஊழியம் செய்யணும் இல்லை. இன்னைக்கு நிறைய பேர் முழு நேரம் ஊழியம்னா ஊழியம் நினைச்சிட்டு இருக்க கூடாது. இருக்கும்போதே நம்ம எதையாவது ஒண்ணு நம்ம ஆண்டவர் நமக்கு கொடுத்த பயனை பயன்படுத்தி, வாய்ப்பை பயன்படுத்தி ஏதாவது ஒண்ணு செய்து கொண்டு இருந்தாதான் அடுத்த காரியத்திற்கு தேவன் நம்மளை கொண்டு போவோம். 2003 இருந்து 2005 வரைக்கும் நான் முழு நேர ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தாலும் முழுமையா ஆலயத்துலதான், அங்கதான் எனக்கு நிறைய ஒர்க் இருந்துச்சு. தவிர இந்த தெருப்பிரசங்கம், கிராம ஊழியம் மற்ற எதுவுக்குமே நான் போக முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலை. ஆனா உள்ளுக்குள்ள எனக்குள்ள ஒரு வேதனை. சர்ச்சில் தான் இருந்தேன், ஆனா இந்த ஊழியத்துக்கு போக முடியல. அப்போ ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே நான் எதற்காக என்னை தெரிந்து கொண்டீங்க? அதுக்கு முன்னால 2002 நான் என் வேலையை விட்டுட்டு தனியா பிசினஸ் பண்ணிட்டு இருக்கும்போது நான் ஆண்டவர்கிட்ட சொன்ன, ஆண்டவரே நான் வேலை செய்து கொண்டு என்னுடைய வருமானத்துல இருந்து நான் ஊழியத்துக்கு கொடுக்கணும், ஊழியம் செய்யணும். ஆனா ஊழியம் செய்து கொண்டு இருந்தேன். வார அதாவது பிசினஸ் பண்றதுனால கிடைக்கிற நேரங்கள்ல சபையில் இருக்கிற வாலிபர்களை போய் சந்திப்போம், அவங்களோட பேசி அவங்கள ட்ரெயின் அப் பண்ணி அவங்களுக்கு சர்ச்சுகளை கொண்டு வர ஆரம்பித்தோம். அதே போல 2-3 இடங்கள்ல கிராமத்துக்கு போக ஆரம்பித்தோம். 2 வாரத்துல 2 நாள் ஒரு சகோதரோடு சேர்ந்து, அவரோடு நான் ஒரு நாள் போவேன், அவர் என் கூட ஒரு நாள் வருவாரு. 2 இடத்துல போய் நாங்க ஒரே கிராமத்துல 2 இடத்துல ஊழியர் செஞ்சு 2 பிரைஸ் நடத்தணும். இதெல்லாம் நடந்துட்டு இருந்துச்சு. ஆனா 2003 அப்புறம் இதெல்லாம் கிடையாது. இவரை ஊழியமே செய்ய முடியாம இருக்கிறேன். அப்போ இந்த காலகட்டத்துல நான் கிட்டத்தட்ட அந்த 2 வருடங்கள் எனக்கு தேவன் கொடுத்த அந்த சபையில ஸ்தல ஊழியர் கீழே அடங்கியிருந்து 2 வருடங்கள் நான் காத்திருக்க வேண்டியிருந்தது. ஆனா எனக்குள்ள ஒரு திட்டங்கள், நிறைய யோசனைகள், திட்டங்கள் இருந்தது. எப்படியாவது லோக்கல்ல சில இடங்கள்ல ஊழியங்கள் ஆரம்பி, அங்கதான் நிறைய ஊழியங்கள், நிறைய பிரைஸ்கள் நடத்திருக்கிறேன். நிறைய ஊழியங்கள் செய்ததுனால நான் அதற்காக ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். ஆண்டவரே இந்த இடத்துல ஊழியம் செய்யலாம், அங்க செய்யணும், இங்க செய்யணும், திட்டம் போட்டு ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா நான் எதையும் ஆரம்பிக்கல, அங்க இருந்து கொண்டிருந்தேன். ஆரம்பிப்பதற்கான வாய்ப்புகளோ சந்தர்ப்பங்களோ, எனக்கு எந்த ஊழியங்கள் ஆரம்பிக்க சந்தர்ப்பங்களோ உருவாகல. ஆனா 2005 நான் ராஜேஷ் வாங்கும் போதும், அதுக்கு மேரேஜ் முடிச்ச உடனே ஆண்டவர் என்னை இந்த இடத்துக்கு வரும்படி கர்த்தர் கிருபை செய்தார். அல்லேலூயா.
அல்லேலூயா. ஆனா அந்த 2 வருடங்கள் நான் தேவ சமூகத்துல காத்திருக்க வேண்டியிருந்தது. காத்திருக்கிறதுனா சும்மா இருக்கல, வேலை செஞ்சுதான் இருப்பேன். லோக்கல்ல சர்ச் வேலைகள், சர்ச்சு பாஸ்டரோட போறது, மற்ற பிரேயர்ஸ் நடத்த சொன்னா போயிட்டு நடத்துவேன். ஏதோ வேலைகள் இருந்தா செய்வேன். சர்ச்சில் ஆயத்த பணிகள் செய்கிறது. ஆராதனை 6 மணிக்கு ஆராதனை, 6:30 மணிக்குன்னா 6:30க்கு ஆராதனை, 6 மணில இருந்து 6:30 வரைக்கும் நான் பிரேயர் நடத்துவேன் டெய்லி. நீங்க ஒரு ஆளை கூட அப்படி பார்க்க முடியும் சபையில. எல்லாருமே பிஸியா இருக்காங்க. சின்ன பிள்ளைல இருந்து பெரியவங்க வரைக்கும் நீங்க பிஸி தான், எப்பவும் பிஸி தான். என்னைக்காவது ஃப்ரீயா இருந்திருக்கிறோமா நம்ம? யார் வர்றாங்கன்னு பார்க்க மாட்டேன். 1/2 மணி நேரம் 6 to 6:30 ஆராதனை, காலையில் ஆராதனை ஜெபம், சாமி ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருப்பேன். யார் வர்றாங்களோ கிடையாது. இல்லையா? ஏன்னா அது எனக்கு கஷ்டமா தெரியல. ஏன்னா முழு நேரம் வர்றதுக்கு முன்பாகவே வேலை செய்யும் பொழுதே நான் அப்படிதான் சீக்கிரமா வருவேன். ஒவ்வொரு நாள் காலைல 3:30க்கு 3 மணிக்கு சர்ச்சைக்கு வருவேன். அதனால இப்போ 6 மணிக்கு வந்து ப்ரேயர் பண்றது பெரிய கஷ்டம் கிடையாது. கவனிக்கிறீங்களா? அல்லேலூயா. இப்போ நம்ம வாழ்க்கையில தேவன் நம்முடைய ஒவ்வொரு செயல்பாடுகளையும் கவனித்துக் கொண்டு இருக்கிறார். உலக மனுஷங்க பார்க்கல, கர்த்தர் பார்க்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம ஒவ்வொரு காரியம், தாவீது ஆடுகளை மேய்க்கும் போதே கர்த்தர் பார்க்கிறார். இந்த ஆடுகள் மேல் இவ்வளவு தரிசனம் உள்ளவன், இவ்வளவு உத்தமமா இருக்கிறவன், நிச்சயமா என்னுடைய ஆடுகளை இஸ்ரவேல் ஜனங்களை அவனுக்கு கொடுத்தா நிச்சயமா அவன் என்ன இருப்பான், எப்படி இருப்பான்? இந்த ஆடுகளை உண்மையா மேய்ப்பான். நம்பி கர்த்தர் அவனுக்கு என்ன செய்கிறார். அதே மாதிரி நாமும் பொறுப்பை கொடுத்தா கூட இன்னைக்கு நிறைய நாம் செய்கிறது இல்லை. பொறுப்பை கொடுத்தா கூட சில நேரங்கள் நம்ம எதுவுமே செய்யறது இல்லை. பொறுப்பு கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் தேவனுக்காக, எனக்காக, இந்த சபைக்காக அல்ல, தேவனுக்காக செய்து பாருங்க. கர்த்தர் அதுக்குரிய பலன் நிச்சயமா உங்களுக்கு தருவார். அல்லேலூயா. நாம செய்திக்குள்ள போகல. ஆனா அந்த 2 ஆண்டுகள் நான் காத்திருக்க வேண்டியிருந்தது. என்ன செய்தது ஆண்டவரே? இன்னொரு பக்கம் மேல பிரஸ்பிட்டர் நீ படிச்சு முடிக்கிறதுக்குள்ள ஒரு ஊழியத்தை ஆரம்பிக்கணும், அவர் ஒரு ப்ரெஷர் கொடுக்குறாரு. ஆனா கரெக்டா அந்த 2 ஆண்டுகள் முடிந்த பின்பு தேவன் என்னை அற்புதமாய் வழி நடத்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய திட்டம், தேவ சித்தம் நம்ம வாழ்க்கையில வெளிப்படுகிற வரைக்கும் நாம் என்ன செய்ய வேண்டும்? காத்திருக்க வேண்டும். எந்த ஒரு காரியத்துல தேவ திட்டம் நமக்கு வெளிப்பட வேண்டுமோ வெளிப்படுகிற வரைக்கும், அதற்கு பிற்பாடு அந்த தரிசனத்தை நிறைவேறுவதற்காய் காத்திருந்து ஜெபிக்கணும். தேவ திட்டம் நிறைவேறுகிறதுக்காய் காத்திருந்து ஜெபிக்கணும். இங்க ஒண்ணு வந்த பிறகு இன்னைக்கு வரைக்கும் இன்னொரு தரிசனம், இன்னும் என்ன தரிசனத்தோட என்ன திட்டத்தோட இங்க கொண்டு வந்தீங்களோ அதை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி இன்னைக்கு வரைக்கும் அதுக்காக தான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன் 20 ஆண்டுகள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில தேவ திட்டம் தந்துட்டார்னா நம்ம அந்த தரிசனத்துக்காக தொடர்ந்து நாம் என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். சரி, ஆகவே யார் காத்திருக்க வேண்டும் என்று சொல்லி பார்த்தா, தேவனுடைய திட்டம், தேவ சித்தம் நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படுகிற வரைக்கும் நம்ம காத்திருக்கணும். அதைத்தான் ஆண்டவர் இங்கே நம்முடைய சீஷர்களுக்கு சொல்லுகிறார். நாம் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் நிறைவேறுகிற வரைக்கும் எருசலேமில் என்ன செய்யுங்க? நான் சொன்ன வார்த்தை உங்க வாழ்க்கையில நிறைவேறுகிற, அப்போ தேவன் நம்முடைய வாழ்க்கையில தேவ திட்டம், தேவ சித்தம், தேவன் சொன்ன வார்த்தை நிறைவேறுகிற வரைக்கும் நாம் என்ன செய்ய வேண்டும்? காத்திருக்க வேண்டும். அடுத்தது, எப்படிப்பட்ட மனநிலையிலே நாம் காத்திருக்க வேண்டுமா? சங்கீதம் 136 வாசிக்கலாம். சங்கீதம் 136. எப்பொழுது விடியும் என்று விடியற் காலத்திற்காக காத்திருக்கிற ஜாமக்காரரை பார்க்கிலும் அதிகமாய் என் ஆத்துமா கர்த்தருக்கு. அருமையா அதுல சொல்லியிருக்கிற பாருங்க, எப்பொழுது விடியும் என்று காத்திருக்கிற ஜாமக்காரர்கள். ஜாமக்காரர்கள் என்றான இரவிலே காவல் காக்கக்கூடியவர்கள். இரவிலே காவல் காக்கக்கூடியவர்களுக்கு இரவிலே பயங்கரமான சில சூழ்நிலைகள் இருக்கும். சீதோஷ் நிலை மாறும். இரவிலே பனி அதிகமா இருக்கும், வெளிச்சம் இருக்காது. திருடன், அதாவது திருடன் சொல்லுவை காட்டிலும் திருடன் உள்ளே
நகரத்துக்குள்ள பிரவேசிப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம். அதே போல எதிரிகள் எந்த சூழ்நிலை வேணா உள்ள வரலாம், மறைந்திருந்து தாக்கலாம். இப்படி பலவிதமான தாக்குதலுக்கு, பலவிதமான காரியங்களுக்கு அவர்கள் தன் ஜீவனை பணயம் வைத்துதான் இந்த ஜாமக்காரர்கள் என்ன செய்யறாங்க, நகரத்தை, தேசத்தை அவர்கள் காவல் காத்து கொண்டிருக்க வேண்டும். அப்படி என்றால் அவர்களுடைய மனநிலை எல்லாம் எப்பொழுது விடியும் என்ற ஏக்கத்துல இருக்கு. எப்பொழுது விடியும், விடியற் காலம் எப்பொழுது வரும்? ஏன்னா இருள் சூழ்ந்த நேரம். என்ன வேணா ஒரு தீப்பந்தம் வேணா வச்சிருக்கலாம், அது எவ்வளவு தூரம் தெரியும்? தூரத்துல எதிரிகள் தீப்பந்தத்தோடு வர்றாங்கன்னா கண்டுபிடிக்கலாம், ஏதோ தூரத்துல ஒரு கூட்டம் வருதுன்னு. எதுவுமே இல்லாம ரகசியமா வந்தா ஒண்ணும் பண்ண முடியாது. ஆகவே பலவிதமான ஒரு நெருக்கமான பல சூழ்நிலையில ஜாமக்காரன் அந்த விடியற்காலை காத்திருக்கிறது போல என் ஆத்துமா வாசிங்க. ஜாமக்காரரை பார்க்கிலும் அதிகமாய் என் ஆத்துமா ஆண்டவருக்கு அந்த விடியற்காலத்துக்காக. அது பகல்ல நமக்கு நேரம் சீக்கிரம் ஓடிடும், பகல்ல நேரம் சீக்கிரமா போயிடும். இந்த நைட் டியூட்டி பாக்குறவங்க, அதே மாதிரி வயசானவங்க, அவங்ககிட்ட கேளு, நைட்டு எவ்வளவு நேரம் போகுது, எப்ப முடியும், நைட்டு புரண்டுட்டு உருண்டுட்டு. ஏன்னா வெளியில எங்கேயும் போகாம வீட்டிலே இருப்பாங்களா, நைட்டு தூக்கம் வராது. பகல்ல படுத்தே இருப்பாங்க, நைட்டு தூக்கம் வராது, புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. அதே மாதிரிதான் நம்ம வாழ்க்கையில அந்த அந்த இரவு நேரம் என்பது மிக குறுகிய நேரமா இருந்தாலும் நீண்ட நேரம் போல இருக்கும். எப்போ விடியும் காத்திருப்பாங்க. அதே போல சொல்றாரு, என் ஆத்துமா அதை பார்க்கிறோம். அல்லேலூயா. ஒவ்வொரு நிமிஷமும், ஒவ்வொரு நொடி பொழுதும் கர்த்தர் எப்போ நமக்கு ஆண்டவர் உதவி செய்வார், எந்த நேரத்துல உதவி செய்வாருன்னு நமக்கு தெரியலன்னா கூட ஒவ்வொரு நேரமும் கர்த்தருக்காக நாம் காத்திருக்கணும். ஒருவேளை அது நம்ம குறுகிய காலமா இருந்தாலும் நீண்ட ஒரு அனுபவங்களாக மாறி கூட சில மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. காலம் குறுகி இருக்கும், அந்த அனுபவம் நமக்கு நீண்டு கொண்டே போகும். இன்னைக்கு நடந்துடாதா, நாளைக்கு நடந்துடாதா? எப்படி ஜாமக்காரர் எப்போ விடியும் காத்திருக்கிறாங்களோ அதே போல நம்ம என்ன செய்யணுமா சொல்லுங்க, காத்திருக்கணும். ஆண்டவர் சாமுவேல் மூலமா சவுல்கிட்ட சொல்றாரு, நான் வர்ற வரைக்கும் நீ பலி செலுத்த கூடாது, நான் பலி செலுத்தின பிறகுதான் யுத்தம் பண்ணணும். ஆனா அவனுக்கு நெருக்கம், எல்லாரும் அவனை விட்டு போக ஆரம்பிக்கிறாங்க. இந்த சூழ்நிலை சவுல் யுத்தம் பண்ணுவதற்கு மிக அந்த ஒரு மிக நெருக்கமான சூழ்நிலை வருந்தோன்னு போய் பலி செலுத்திட்டான். பலி செலுத்தி முடிஞ்சதுன்னு சாமுவேல் நிற்கிறான். இன்னைக்கு நிறைய ஒரு வாழ்க்கையில் நடக்கிறது தான். தேவனுக்காய் காத்திருக்காம அநேக நம்ம என்ன பண்றோம், நமக்கு ஒரு குறிப்பிட்ட நேரத்தை வச்சிடும். இந்த நேரத்தில் நடக்கலன்னா அடுத்த உடனே நம்மளா திட்டம் போட்டு ஒரு காரியத்தை செய்யறோம். இல்லையா? கவனிக்கிறீங்களா? எப்படி காத்திருக்கணுமா? எப்படி காத்திருக்கணும்? விடியற் காலத்தை ஒரு நாளும் ஜாமக்காரனால கொண்டு வர முடியாது. எப்ப விடியுமோ அது வரைக்கும் அவன் தான் காத்திருக்கணும். எந்த அற்புதத்தையும் நாம கொண்டு வர முடியாது, எந்த ஒரு காரியத்தை நாம் ஏற்படுத்த கூடாது. தேவன் கிரியை செய்கிற வரைக்கும் நாம் என்ன செய்ய வேண்டும்? காத்திருக்க வேண்டும். அதான் விடியற்காலத்துக்கு காத்திருக்கிற ஜாமக்காரர்களை காட்டிலும் எப்படி காத்திருக்கணுமா? அதிகமாய் காத்திருக்கணும். ஏன்னா நம்ம காத்திருக்கிறது எல்லாம் பிள்ளைகள் திருமணமாகலையா, காத்திருப்போம். எதுக்கு? அந்த பிள்ளைகள் திருமண வயது வர வரைக்கும். அதுக்கப்புறம் காத்திருக்க மாட்டோம். ஏற்ற துணையா அதெல்லாம் தெரியாது. நேரம் வந்துச்சா முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். ஏதோ ஒண்ணு முடிச்சு நம்ம வேலையை முடிச்சுக்கணும். அப்படி செய்யறதுனாலதான் கடைசி வரைக்கும் பிரச்சனை. நம்ம கண்ணி நம்மளை விட்டு அகலாம இருக்கு. எந்த ஒரு காரியத்திலும் தேவன் கிரியை செய்கிற வரைக்கும் நாம் காத்திருக்கும் பொழுது நம்ம நினைக்கிறோம் இதுக்கு மேல ஆண்டவர் ஒண்ணும் செய்ய மாட்டார், இது மேல கர்த்தர் ஒண்ணும் செய்ய முடியாது. லாசரு வாழ்க்கையில, லாசரு விஷயத்துல அப்படிதான் அவனுடைய சகோதரன் நினைத்தாங்க. ஆண்டவரம் என் சகோதரன் மரிக்கிறதுக்கு முன்பாக ஆண்டவர் வந்திருந்தால் அவனை சுகமாக்கி இருப்பாரு, அவனை விடுதலையாக்கி இருப்பாரு. இப்பொழுதும் அவன் செத்து 4 நாள் ஆச்சு.
செத்து மரித்து எப்படி 4 நாள் ஆச்சு. இதுக்கு மேல என்ன பிரயோஜனம்? நிறைய பேர் நம்ம என்ன நினைக்கிறோம், அப்படித்தான் நினைக்கிறோம். அல்லேலூயா. இதுக்கு மேல கர்த்தர் எனக்கு என்ன செய்வார்? எல்லாமே போச்சு, எல்லாமே முடிஞ்சிருச்சு. அப்போ தேவனுக்கு நம்ம என்ன ஒரு எல்லை வைக்கிறோம். தேவனுக்கு ஒரு நேரத்தை நாமளே நிர்ணயிக்கிறோம். இந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள ஆண்டவர் எனக்கு செய்யணும், இந்த குறிப்பிட்ட காலத்துக்குள்ள கர்த்தர் எனக்கு செய்யணும். இங்க கவனிக்கிறீங்களா? அப்படி அவர் செய்யாவிட்டால் ஆண்டவர் எதையும் செய்ய மாட்டார். குழந்தைய வச்சுக்கிறேன், இங்க கவனிங்க. நீங்க ஒரு குறிப்பிட்ட நேரத்தை நாமளே தேவனுக்கு நிர்ணயித்து, இந்த நேரத்துக்குள் தேவன் கிரியை செய்யாவிட்டால் அவர் கிரியை செய்ய முடியாது, கிரியை செய்ய மாட்டார். அப்படிதானே? கவனிக்கிறீங்களா? திரும்ப திரும்ப சொல்றேன், நீங்க பிள்ளைகளை தான் கவனிக்கிறீங்க. தம்பி எல்லாத்தையும் தூக்கிட்டு வெளியில கொண்டு போய் எல்லாம் சாக்கு மட்டியில போட்டு தூக்கிப்போ. அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? தேவன் அவர் நமக்கு நியமித்த நேரம் வரும், நான் கொடுக்கிற நேரம் அல்ல. அல்லேலூயா. நான் நிர்ணயிக்கிற நேரம் இல்லை. அதான் சொன்னேன். அதுக்காக முதலாவது என்னுடைய சாட்சியை கொஞ்சம் எடுத்து சொல்லிட்டு நான் உள்ள போறேன். அது 2 வருடமா இருக்கலாம், 5 வருடம் கூட இருக்கலாம். ஆனா அந்த 2 வருடம் என்பது எனக்கு ஒரு நீண்ட காலம் அனுபவம் தான். ஒவ்வொரு நாளும் அதுக்காக ஜெபம் பண்ணுவேன். ஒவ்வொரு நாள் அதுக்காக எப்போ மாறும், எப்போ அந்த சூழ்நிலை மாறும். ஏன்னா எனக்குள்ள அந்த அந்த பாரம், ஐயோ நம்ம நேர ஊழியத்துக்கு அந்த ஆண்டருக்காக என்னெல்லாமோ சிலர் பாருங்க, ஊழியம் செய்யணுங்கிற அந்த வாஞ்ச அந்த தாகம் நமக்குள்ள இருக்கும்போது, சில ரட்சிக்கப்பட்ட புதுசுல இல்ல புதுசா ஊழியத்துக்குன்னு வரும்பொழுது எதையாவது ஒண்ணு செய்யணுங்கிற ஒரு உத்வேகம் நமக்குள்ள இருக்கும். ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்துல ஏதாவது ஒன்று ஆண்டவருக்காக செய்யணுங்கிற எண்ணம் நமக்குள்ள இருக்கும். அது தவறே கிடையாது. நம்ம நினைச்ச உடனே நமக்குள் ஒரு சிந்தை, ஒரு எண்ணம், இல்ல நமக்குள்ள ஒரு காரியம் வந்த உடனே அதை செயல்படுத்தணும்னு நினைக்கிறதும் தவறு. அல்லேலூயா. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? ரட்சிக்கப்பட்டவன்னு சில புதுசா ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வரும்போது ஃபர்ஸ்ட் அப்படி செய்யணும், இப்படி செய்யணும், அது பண்ணணும், இதை பண்ணணும்னு வருவாங்க. தப்பு கிடையாது. ஆனா அது நம்முடைய சுய எண்ணமா, நம்முடைய சுய விருப்பமா, இல்ல நான் விருப்பப்பட்டதை செய்யறேனா, இல்ல தேவ சித்தமா, இதை அறிந்து கொள்வதற்கு காத்திருக்கணும். அல்லேலூயா. சில நேரங்களை எடுத்த உடனே செய்யணும் போவோம், அப்புறம் காலம் தாமதானா அப்புறம் அந்த காரியத்துல இருந்து அப்படியே நம்ம வெட்டு விலகி தூரம் போயிடும். நமக்குள் அந்த பாரம் தரிசனம் குறையக்கூடாது. அதுக்குத்தான் கர்த்தர் சில நேரம் காத்திருக்க வைக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம பாரம் தரிசனத்தை விட்டு விடாதபடிக்கு நாம உண்மையிலே தேவன் கொடுத்த பாரத்தை தான் நமக்குள் வைத்திருக்கிறோமா, இல்ல என்னுடைய உந்துதல்ல நான் செயல்படுறேனா? இது 2 எப்படின்னா, மோசே 40 வருடம் தன்னுடைய சகோதரர்கள் படுகிற உபத்திரத்தை பார்த்து அவர்களை ரட்சிக்கணும் எழுப்பிட பொழுது கர்த்தர் அனுமதிக்கல. இது அவனுக்குள் ஏற்பட்ட சுய விருப்பம். கர்த்தர் அனுமதிச்சாரா? அவன் நினைச்சா அப்ப அவன் அதிகாரம் இருந்துச்சு, அவன் எல்லாம் பலமும் இருந்துச்சு. அவன் நினைச்ச அந்த நேரத்துல அநேக எகிப்தின் ஜனங்களை அழித்து போட்டு தம்முடைய ஜனங்களை கொண்டு போயிருக்கலாம். கர்த்தர் அனுமதிக்கல. அவனை தனியா கொண்டு போயிட்டார். தனியா கொண்டு போய் 40 வருஷம் அவனை உருவாக்கி அடுத்து சொல்றாரு, இப்ப போங்க. 40 வருஷம் காத்திருந்தான். அல்லேலூயா. 40 வருஷம் காத்திருந்தான். ஏன்னா அவனுடைய தாய் அவனுக்குள்ள கொடுத்த அந்த ஆகாரம், தன்னுடைய சகோதரர்களை குறித்து, எபிரேயர்களை குறித்து அவனுக்குள்ள கற்றுக் கொடுத்த காரியங்கள், அது அவனுக்குள்ள இருந்தது. இப்போ அதற்கு ஆண்டவர் வாய்ப்பை கொடுக்கிறார். இப்போ போ, இப்போ போ, இப்போவா? அப்பவே சொல்லியிருந்தா நான் செஞ்சிருப்பேன். நான் 20 வயசுல ஆண்டவர் நான் ஊழியத்துக்கு அழைச்சிருந்தா நான் செஞ்சிருப்பேனே. 30 வயசுல செஞ்சிருப்பேனே, 40 வயசுல செஞ்சிருப்பேனே. இப்ப என்ன வயது? இப்ப கர்த்தர் கூப்பிட்டா இப்ப வர்றதுக்கு ஆயத்தமா இருக்கும். அந்த பாரம் இருந்தா, அந்த தரிசனம் இருந்தா, திட்டம் இருந்தா இப்பவும் செய்யும். எப்ப கர்த்தர் கூப்பிட்டாலும் செய்யற ரெடியா இருக்கணும். இல்ல அப்போ அத போன வாரத்திலயும் சொன்னேன்,
போன வாரத்துல ஆண்டவர் காலைக்கு மூலமா சொன்ன, 40 வருஷத்துக்கு முன்னால எனக்கு இருந்த தரிசனம் இன்னைக்கு இருக்கு. எனக்கு அந்த மலைநாடு வேணும். தேவ தரிசனம் ஒரு நாள் மாறாது, மங்கி போகாது. அல்லேலூயா. இந்த இடத்துல இன்னும் வந்த பிறகு இன்னும் பல வேலைகள் அதிகமா, பல பொறுப்புகள் இருந்தாலும் என்னுடைய தரிசன திட்டம் இன்னைக்கு வரைக்கும் மாறாமல் கர்த்தர் நடத்தி கொண்டு இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ தரிசனம் ஒரு நாள் என்ன செய்யாது, மாறாது. அல்லேலூயா. இப்ப பாருங்க, தேவ திட்டம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறுகிற வரைக்கும் நம்ம என்ன செய்யணும், காத்திருக்க வேண்டும். எந்த நோக்கத்தோடு தேவன் நம்மை அழைத்திருக்கிறாரோ, எந்த நோக்கத்தை தேவன் நம்முடைய வாழ்க்கையை நிறைவேற்ற விரும்புகிறாரோ, அந்த தேவ சித்தத்திற்காக நாம் என்ன செய்யணும், எப்படி காத்திருக்கணும், ஜாமக்காரர்களை காட்டிலும் அதிகமாய் காத்திருக்க வேண்டும். ஜாமக்காரர்களை காட்டு அதிகமா. இன்னும் சில வசனங்கள் ஞாபகத்துல வாசிக்கலாமா? லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிங்க. லூக்கா 2:25 நினைக்கிறேன். சிமியோன் என்ற பெயர் கொண்ட ஒருவன் எருசலேமில் இருந்தான். உள்ளவனாயும் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாயும் இருந்தான். பாருங்களேன், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆறுதல் வர காத்திருந்தான். அல்லேலூயா. அது வர்ற வரைக்கும் காத்திருந்தான். அவனுக்கு தெரியாது, ஆனா அது வரைக்கும் காத்திருந்தான். அல்லேலூயா. இப்போ எந்த ஒரு காரியத்துக்காக நம்ம ஜெபிக்கிறோமோ அந்த காரியம் நிறைவேறுகிற வரைக்கும் நாம் தேவ சமூகத்துல காத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. இன்னொரு வசனம் வாசிங்க. அதே லூக்கா 12:36. உங்கள் எஜமான் கல்யாணத்திலிருந்து வந்து உடனே அவருக்கு திறக்கும்படி எப்பொழுது வருவார் என்று காத்திருக்கிற மனுஷருக்கு. அதுக்கு முன்னால ஒரு ஓமை சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன ஓமை? அதுக்கு முன்னால 35ஆம் வசனத்துல வாசிங்க. பாருங்க, ஒரு வேலைக்காரன் அவனுடைய வேலை வந்து எப்பவும் எஜமானுக்கு வேலை செய்யறதா அவன் வேலை செய்யறது இல்ல. அப்படியா? வேலைக்காரனுடைய வேலை என்ன? எஜமானுக்கு எப்போ வேலை செய்யறது. இப்ப எஜமான் இல்ல, எஜமான் வெளியில பிரயாணம் போயிட்டான், எஜமான் திரும்ப வர்றான். இவன் எல்லா வேலையும், வீட்டுல எல்லா வேலையும் முடிச்சுட்டு அப்பதான் கொஞ்சம் தூங்க போறான். நல்லா கண்ணசந்து தூங்க போற நேரத்துல எஜமான் வர்றான், கதவை தட்டுறான். என்ன சொல்லணும்? படுவா, இப்போ வந்திருக்குது, நல்லா தூங்க போற நேரத்துல வந்து கதவை தட்டுற. அப்படி இல்லை. எப்ப வந்து கதவை தட்டினாலும், நீ எவ்வளவு பிஸியா இருந்தாலும், எவ்வளவு உனக்கு முக்கியமான அலுவல் இருந்தாலும், எஜமான் தட்டும் போது திறக்கிற அப்படிப்பட்ட வேலைக்காரர்களை போல நாம் என்ன செய்யணுமா? பாசிங்க. அதாவது உடனே அவருக்கு திறக்கும்படி எப்பொழுது வருவார் என்று. அப்போ நீ என்ன வேலை செஞ்சாலும், உனக்கு எவ்வளவு வேலை எஜமான் கொடுத்துட்டு போனாலும், உன்னுடைய முக்கிய நோக்கம் என்ன? எஜமான் வந்து தட்டும் போது எப்பொழுதுதான் தெளிவா சொல்லிருக்கு. எப்பொழுது நான் டியூட்டில இருக்கிறேன், நான் முக்கியமா இருக்கிறேன், நான் பிஸியா இருக்கிறேன், நான் இப்போ வரமாட்டேன், கொஞ்சம் கருத்து. எப்ப வந்து தட்டினாலும் எஜமானுக்கு திறக்கிற, காத்திருக்கிற. அப்போ எஜமானுக்காய் காத்திருக்கிற. இதே போலதான் தேவனுக்கு காத்திருக்கிற அனுபவம் நமக்கு வேணும். இல்ல பாஸ்டர், நான் ரொம்ப பிஸி ஆயிட்டேன். நீ எந்த காரியத்துல பிஸியா இருந்தாலும் ஆண்டவருடைய காரியத்துல ஒரு நாள் பிஸியா இருக்கு. அதுலதான் நமக்கு, நம்ம நோக்கமே அதுதான். தேவனுக்காய் காத்திருக்கிற அனுபவம் என்பது அவருக்காக எதிர்பார்க்கிறது. அவர் எப்போ வருவார், அவர் எப்போ வருவார். நீங்க இதுல உன்னத பாட்டுல வாசிக்கும் போது, மணவாளன் வந்தாரு, கட்டும் போது அவர் தூங்கிட்டார்.
அவர் போயிட்டாரு, இப்ப போய் தேடிட்டு இருக்கிறான். எங்க மணவாளனா பாத்தீங்களா, எங்க பாத்தீங்க? ஒரு ரோட்ல ஒவ்வொருத்தரையும் போய் கேட்கிற மாதிரி சில நேரங்கள்ல நம்ம ஆண்டவர் நம்மளை தேடி வரும் பொழுது அவரை மிஸ் பண்ணிட்டு நம்மளோடு அவர் பேசும்போது அவருடைய வார்த்தையை கேட்க விட்டுட்டு அதுக்கப்புறம் ஆண்டவர் பேச மாட்டாரா? ஆண்டவர் ஏதாவது சொல்ல மாட்டாரா? ஆண்டவர் சொல்லுகிற அந்த நேரத்துக்காக காத்திருக்கிற அனுபவம் நமக்கு. அல்லேலூயா. எத்தனையோ நேரம் ஆண்டவர் நம்மளோடு பேச அவர் ஆயத்தமா இருக்கிறார், வருகிறார். ஆனா அந்த நேரத்துலதான் நம்ம பிஸியா அன்னைக்கு கல்யாண வீட்டுல இருந்திருப்போம், பிரியாணி சாப்பிட்டுட்டு இருந்திருப்போம். பிரியாணி முக்கியமா, தேவனுடைய வார்த்தை முக்கியமா? சொல்லுங்க. அப்படின்னு என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? தேவனுடைய வார்த்தை கேட்க வந்திருக்கணும், இங்க வந்து காத்திருக்கணும். நிறைய நேரங்கள் நம்ம தேவனுடைய வார்த்தையை மிஸ் பண்ணிருக்க காரணம் என்ன தெரியுமா? போயிட்டு வந்துருவோம், அப்புறம் போகலாம், நாளைக்கு பார்க்கலாம், நாளைக்கு ஜெபம் பண்ணலாம், நாளைக்கு பைபிளை வாசிக்கலாம். எப்பொழுது வேணாலும் தேவன் பேசலாம். வேதாகம் முழுவதும் தேவனுடைய வார்த்தை தான். ஆனா எப்பொழுது வேணாலும் அதிலிருந்து புறப்படுகிற வார்த்தை அதான் ரேமா வார்த்தை. அது எப்போ வரும் சொல்ல முடியாது. நீங்க பலமுறை வாசிப்பீங்க, ஒரு நாள் கூட அந்த வார்த்தை உங்களோடு பேசியிருக்காது. ஆனா ஆண்டவர் உங்களோடு பேசும் நினைக்கிற நேரத்தை வாசிக்க மட்டும். அல்லேலூயா. அந்த வார்த்தை தான் உங்க வாழ்க்கை பிழைப்பூட்டக்கூடிய, உங்களுக்கு ஜீவனை தரக்கூடிய வார்த்தை. ஜீவ அப்பம் நானே. எதை சொன்ன? அந்த கம்யூன்ல புசிக்கிற வேப்பர் மட்டும் இல்லை, அவருடைய வார்த்தை. அல்லேலூயா. காத்திருக்கணும், கர்த்தருடைய வார்த்தைக்காக காத்திருக்கணும். அல்லேலூயா. சில காரியங்களை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். எரேமியா 14ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் வாசிங்க. எரேமியா 14:22. பாருங்க, கவனிங்க. அவர் ஆண்டவர் கேட்கிறாரு, புறஜாதிகளில விக்கிரகங்கள் ஏதாவது மழையை வர்ஷிக்க பண்ண முடியுமா? புறஜாதிகள் வழிபடுகிற விக்கிரகங்கள் மழையை வர்ஷிக்க பண்ணுமா? வர்ஷிக்க பண்ணுமா? சொல்லுங்க, யாராவது சொல்ல முடியுமா? விக்கிரகங்கள் ஏதாவது மழையை வர்ஷிக்க பண்ணிருக்கிறதா? விக்கிரகங்கள் மழையை வர்ஷிக்க பண்ணக்கூடிய வல்லமை அதற்கு இருந்தால் ஒருபொழுதும் எந்த மனிதனும் அதை தூக்கி சுமக்கவே கூடாது, அதுக்கு உதவி செய்யவே கூடாது. கடவுள் ஒரு நாளும் தனக்கு உதவி செய்ய சொல்லி கேட்கவே இல்லை. அவருக்கு சேவை செய்யல, அவருடைய சேவை செய்யத்தான் ஆண்டவர் நம்ம அழைத்திருக்கிறார். எத்தனை பேர் அதை நம்புறீங்க? அவருக்கு சேவை இல்லை, அவருக்கு சேவை செய்யல, அவருக்காக சேவை செய்ய. ஆனா விக்கிரகங்களுக்கு மனிதன் சேவை செய்து கொண்டிருக்கிறான். அதனால ஆண்டவர் கேட்கிறாரு, புறஜாதிகள் வீணான தேவர்களுக்குள் என்ன செய்யும்? மழையை வர்ஷிக்க பண்ணத்தக்கவர்கள் உண்டோ? வானங்கள் தானாய் மழையை கொடுக்க முடியுமா? எல்லா தேவர்கள் மழையை தர முடியுமா? இல்ல வானம் தானா மழையை தருமா? இதெல்லாம் தருகிறது யாரு? எங்கள் தேவனாகிய கர்த்தராய் இருக்கிற நீரளவோ அதை செய்கிறவர். ஆகையால் உமக்கு காத்திருக்கிறோம். அல்லேலூயா. நம்மளா எதையும் செய்ய முடியுமா? புறஜாதிகள் சொல்லுகிற தேவர்கள் எதையாவது செய்ய முடியுமா? இல்ல இயற்கை தானா எதையும் தருமா? இந்த வருஷம் நீங்க எல்லாரும் நினைச்சுக்கோங்க, முழுத்துல கண்டிப்பா இந்த வருஷம் நல்ல மழை பெய்ய போது, இந்த வருஷம் நம்ம பிரச்சனை எல்லாம் மாறப்போது நீங்க உள்ளத்துல சும்மா விசுவாசிக்க சொல்லுங்க. அப்படி நினைச்சா ஒண்ணுமே நடக்காது. நினைச்சு பாருங்களேன், இந்த வருஷம் உங்க பிரச்சனை தீரும், நீங்க உள்ளத்துல சும்மா இந்த வருஷத்துக்குள்ள எல்லாம் சரியாயிரும், சரிப்படுத்திடுவேன் நினைச்சு பாருங்க, பிரச்சனை இந்த வருஷம் அதிகமாகும். நான் விசுவாசிக்க சொல்லல, தேவனை விசுவாசித்து சொல்லல. என்னால இந்த வருஷம் இதெல்லாம் செஞ்சிருவேன், நான் அதை சாதிச்சிருவேன், இதெல்லாம் மாத்திருவேன், இதெல்லாம் அப்படின்னு நினைச்சா
இந்த வருஷம் ஒண்ணுமே நடக்காது, பிரச்சனை தான் அதிகமாகும். ஆனா அதே நேரத்துல கர்த்தர் இதை செய்ய வல்லவர் என்று நான் விசுவாசித்தால் அவருக்காக நான் காத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. மழை எப்படி அது தேவனால் மனிதனுக்கு, இந்த பூமிக்கு முன்மாறி பின்மாறி ஏற்ற நேரத்துல தேவனால் கொடுக்கப்படுகிறதோ, தேவனுக்கு காத்திருக்கிறதோ, அப்படிப்பட்ட வாழ்க்கையில தேவன் முன்மாறி பின்மாறியை தந்து அவர்களை ஆசீர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. நீங்க ஆண்டவருக்கு காத்திருங்க. ஆண்டவர் எப்படி இந்த பூமிக்கு மழை அவசியமாய் இருக்கிறது என்பதை உணர்ந்து முன்மாறியை பின்மாறியை புரிகிறாரோ, அதே போல அன்றைக்கு பெந்தெகோஸ்து நாளில அவர்கள் காத்திருந்தார்கள். தேவன் அவர்களுக்கு அபிஷேகத்தை கொடுத்தார். அதே போல ஆண்டவருக்கு காத்திருக்க உங்க வாழ்க்கையிலும் தேவன் பின்மாறிய முன்மாறிய பின்மாறியை தந்து உங்களை ஆசீர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார். காத்திருக்கு. நீங்களா நானோ எதையும் சாதிக்க முடியாது. இல்ல இந்த உலக மற்ற தேவர்கள் எதையும் செய்ய முடியாது. கர்த்தர் ஒருவர் தான் செய்ய முடியும். அதனால் அவருக்காக என்ன செய்யணும்? நாம் காத்திருக்க வேண்டும். ஏசாயா 49 அதிகாரம் 14 வசனத்துல இருந்து வாசிங்க. நிறைய காரியங்கள் இருக்குது. இதை இதோட முடிச்சிடறேன். ஏசாயா 49:14 வாசிங்க. ம் 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 மறப்பாலோ? ம் 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 ராஜாக்கள் உன்னை நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை என்பதை அப்பொழுது அறிந்து கொள்வாய். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, இந்த அதாவது ஏசாயால இஸ்ரவேல் ஜனங்கள் இன்னும் பாபிலோன் சிறையிருப்புக்கு போகல. ஆனா பாபிலோன் சிறையிருப்புக்கு அவர் போகிறதையும் திரும்பி வரக்கூடிய பல காரியங்களையும் ஏசாயா தீர்க்க தரிசனத்துல ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்படி இந்த இஸ்ரவேல் தேசம் அது கைவிடப்பட்ட நிலையில அது புறஜாதிகளால் மிதிக்கப்பட்டு அது தேசம் முழுவதும் அழிந்து ஒன்றுமில்லாமல் போன சூழ்நிலை ஆண்டவர் திரும்ப நான் என்ன செய்வேன்? உங்களை கொண்டு வருவேன். பிள்ளைகளுக்கு இருந்த உனக்கு பிறக்க போகிற பிள்ளைகள் இடம் எங்களுக்கு நெருக்கமாய் இருக்கிற, நாங்கள் குடியிருக்கும்படி விலகிற என்று உங்கள் காதுகள் கேட்க என்ன செய்வார்கள்? சொல்லுவார்கள். அப்போ திரும்பி நான் தேசத்தை தருவேன் இப்படி ஆண்டவர் சொல்லும் பொழுது அவங்க என்ன செய்யல? இதை நம்பல, ஏற்றுக்கொள்ளல. கர்த்தர் திரும்பி அவங்களை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் எங்களெல்லாம் ஆசீர்வதிப்பாரா? நாங்க பாவம் செஞ்சுட்டோம், எங்களெல்லாம் தன் ஆண்டவர் கைவிட்டுவாரு, திரும்ப என்ன செய்ய மாட்டாரு, ஏற்றுக்கொள்ள மாட்டாருன்னு சொல்லி என்ன செய்யறாங்க? சீயோனா கர்த்தரனை கைவிட்டார், ஆண்டவர் எங்களை மறந்தார் என்று சொல்லுகிறார்கள். ஆண்டவர் சொல்றாரு, நான் இதெல்லாம் உனக்கு செய்வேன். எதெல்லாம் செய்வேன்? உன் குமாரர்கள் தீவிரித்து வருவார்கள். அவர்கள் வந்து என்ன செய்வாங்க? இந்த தேசத்தை சுதந்திரிப்பாங்க. ராஜாக்கள், உன்னை வளர்க்கும் தந்தைகளும் அவருடைய நாய்கள் உன் கை தாய்மாராய் என்ன செய்வார்கள்? இருப்பார்கள். இப்படிலாம் நடக்கும். எப்ப நடக்கும் தெரியுமா? நீ எனக்காக காத்திருக்கும் போது இதெல்லாம் நடக்கும் என்பதை அப்பொழுது அறிந்து கொள்வாய்.
அல்லேலூயா. சில நேரங்கள்ல நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் சொன்ன வார்த்தை நடைபெறாத பொழுது, தாமதிக்கும் பொழுது, கர்த்தர் எனக்கெல்லாம் செய்வாரா? நான்லாம் யாரு? நான் யாரு? நான் ஒரு சாதாரண ஒரு மனிதன், நான் பாவி, எவ்வளவு பாவம் செய்தவன், அக்கிரமம் செய்தவன், எவ்வளவு துன்மார்க்கனா வாழ்ந்தேன், என்னெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிப்பாரா? என்ன குடும்பம் என்ன பெரிய பெரிய எனக்கா? எங்க குடும்பம் என்ன பெரிய பிரசித்தமா குடும்பமா? இல்ல என் குடும்பம் ஆண்டவருக்காக ஏதாவது செஞ்சிருக்கா? அப்படிலாம் ஒண்ணும் கிடையாத. இப்படி என்ன மட்டும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாரு அப்படின்னு நம்ம நல்ல நேரத்தில் நினைக்கிறோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, எனக்காக காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை என்று அப்பொழுது அறிந்து கொள்வாய். எப்பொழுது? தேவன் நமக்கு சொன்னதை நிறைவேறும் காலத்துல தேவனுக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவது என்பதை அறிந்து கொள்வீர்கள். அல்லேலூயா. சில நேரங்களை நமக்கு இப்பொழுது நடக்காதனால நம்ம அநேக நேரங்கள்ல கர்த்தர் நமக்கு எதுவுமே செய்ய மாட்டார் நினைக்கிறோம். அல்லேலூயா. ஆனா ஒருபொழுதும் கர்த்தர் நம்மை கைவிடவே மாட்டார். இன்னொரு வசனத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். ஏசாயா 54ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் சொன்ன ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். ஏசாயா 54 6ஆம் வசனத்தை வாசிங்க. 5ஆம் வசனத்துல வாசிங்க. உன் சிருஷ்டிகரே, உன் நாயகர், சேனைகள் கர்த்தர் என்பது அவருடைய நாமம், இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் மீட்பர், அவர் சர்வ பூமியின் தேவன் எனப்படுவார். கைவிடப்பட்டு மனம் நொந்தவளான ஸ்திரீயை போலவும் இளம் பிரயாணத்தில் விவாகம் செய்து தள்ளப்பட்ட மனைவி போலும் இருக்கிற உன்னை கர்த்தர் அழைத்தார் என்று தேவன் சொல்லுகிறார். நீ எப்படிப்பட்ட நிலையில கர்த்தர் உன்னை அழைத்திருக்கிறார் தெரியுமா? நீ பெரிய திறமசாலி, உனக்கு எல்லாம் இருக்கு, நீ பெரிய பரிசுத்தவான், நீதிவான், உன் குடும்பம் பெரிய பரிசுத்த குடும்பம் என்பதனால் அல்ல. எப்படிப்பட்ட நிலையில? கைவிடப்பட்டு மனம் நொந்த போன கைவிடப்பட்ட ஸ்திரீ, கைவிடப்பட்ட மனம் நொந்தவளை போலவும் இளம் பிரயாயத்தில் விவாகம் செய்து கணவனால் தள்ளப்பட்டவளை போலவும் இருக்கிற அப்படிப்பட்ட நிலையிலிருந்து கர்த்தர் உன்னை அழைத்தார் என்று உன் தேவன் சொல்லுகிறார். அல்லேலூயா. மனம் நொந்து போனவளை, கைவிடப்பட்ட நிலையில, யாரும் உதவி செய்யாத சூழ்நிலையில உன்னை அழைத்த தேவன் என்று சொல்றார். உன்னை நிச்சயமா என்ன செய்வேன்? ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. இப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக் கொள்வேன். இன்னும் அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை என்ன செய்வதில்லை? உன்னை விட்டு விலகுவதில்லை. எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, கர்த்தருக்காக காத்திருக்கிற உங்க வாழ்க்கையில கர்த்தர் நிச்சயமாய் உங்க வாழ்க்கையை ஆண்டவர் மாற்றுவார், ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா அவர் உங்களை எப்படிப்பட்ட நிலையில அழைத்திருந்தார்? கைவிடப்பட்ட நிலையில, யாராலும் கைவிடப்பட்ட நிலையில, இளம் பிரயாணத்துல தள்ளப்பட்ட ஸ்திரீயை போல ஆதரவற்ற நெல்லு, இப்படிப்பட்ட நிலையில உங்களை ஆண்டவர் அழைத்திருக்கிறார். அவர் ஒரு நாளும் உங்களை கைவிடவே மாட்டார். எத்தனை பேரை சுவாசிக்கிறீங்க? அவருக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்யும் பொழுது அப்போ தெரியும், கர்த்தர் இதை அவருக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை என்று அப்பொழுது நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். தேவன் அப்படிப்பட்ட காரியத்தை உங்கள் வாழ்க்கையில, என் வாழ்க்கையில, நம்ம வாழ்க்கையில, இந்த ஸ்தல ஊழியத்துல ஆண்டவர் செய்வதற்கு போதுமானவராக இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. வெட்கப்பட்டு போவதில்லை. கண்களை மூடி செபிப்போமா? அல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருக்கிற